இப்ப நாளைக்கு அமாவாசை. அமாவாசைன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா பிறை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். வளர்பிறை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்ப நாளைக்கு அமாவாசைக்கு நான் என்னெல்லாம் செய்யலாம்? முத காலைல ஏஞ்சோனே நான் என்ன செய்யறனோ அதுதான் நாள் முழுதும் வரப்போகுது. இன்னைக்கு மாசம் தொடங்குது இல்ல, இப்ப சித்திரை மாசம் தொடங்குறாங்க. அந்த தேதி அன்னைக்கு என்ன செய்யணும்? அந்த மாசம் பூரா வரப்போகுது. இப்ப நாளைக்கு அமாவாசைன்றது வந்து பாத்தீங்கன்னா முதல் பிறை. இந்த பிறைய மட்டும் கரெக்டா உங்களால ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சிருச்சுனாக்கா, இயக்க முடிஞ்சுனாக்கா, இந்த அமாவாசையில இருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் நீங்க வந்து இந்த இயற்கையோடையே நீங்க அந்த ரிதமோடையே நீங்க வளருவீங்க. இயற்கைன்றக்கூடிய இந்த சந்திரன் பிறை வந்து வளருது. அமாவாசையை மட்டும் உங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுனாக்கா அந்த அந்த இயற்கையோடய நீங்க வளர்ந்து போவீங்க. அப்ப நாளைக்கு காலையில நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, காரியங்கள் இருக்குல்ல, அது அடுத்து 2 வாரத்துக்கு அதான் முடிவு பண்ண போகுது. உங்களுக்கு என்னெல்லாம் வளரணும், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் வளரணும் அப்படின்னு. நாளைக்கு காலையிலே போய் மீனுக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்க. நாளைக்கு ரேவதி நட்சத்திரம், சுக்கிர நாள், சுக்கிரன் போய் உச்சம் அடையக்கூடிய இந்த ரேவதி நட்சத்திரத்தை மீனுக்கு போய் சாப்பாடு போடுறீங்க. அந்த நாள் வந்து என்ன நடக்கும்னாக்கா சுக்கிர சக்தியை அடுத்த 2 வாரத்துக்கு வளர்ந்துகிட்டே போகும். சுக்கிர சக்தினா என்னது பாருங்க. குருனாக்கா பொருளாதாரம், பொருளாதாரம்னாக்கா வெல்த். குருனாக்கா கண்ணியம், கட்டுப்பாடு, நேர்மை, நியாயம், அடுத்தவங்க உங்க வேலை வச்சிருக்க நம்பிக்கை, அடுத்தவங்க உங்க மேல கொடுக்கக்கூடிய மரியாதை, உங்களோட செல்வாக்கு, பேர், புகழ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குருக்குள்ள அடையும். ஆனா சுக்கிரன் யார் தெரியுமா? சுக்கிரன் வந்து நீங்க நினைச்சதெல்லாம் அடையிறது, ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, நிம்மதியா இருக்கிறது, இதெல்லாம் சுக்கிரன். நாளைக்கு வெள்ளிக்கிழமையான இந்த சுக்கிரன் போய் உச்சமாகக்கூடிய ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நாளைக்கு காலையிலேயே செஞ்சீங்கன்னாக்கா அடுத்த 2 வாரத்துக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேற்றலாம் அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ 10ல் 1 தான் நடக்குது. இனிமே பாத்தீங்கன்னா 10ல் 3 நாள் நடக்கும். நீ ஆசைப்பட்டது. ஸோ சுகம், சந்தோஷம், நிம்மதி, நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறது, இஷ்டப்பட்டதெல்லாம் நிறைவேறது, நினைச்சதெல்லாம் நிறைவேறது, இதெல்லாம் சுக்கிரன் தான் கொடுப்பாரு, குரு கொடுக்க மாட்டாரு. இப்ப ரேவதி நட்சத்திரம் வந்து மீனுக்கு மட்டும் இல்ல, மணிப்புறா இருக்குல்ல, மணிப்புறாக்கும் ரேவதி நட்சத்திரம் தான். அப்ப உங்களால மீனை பார்க்க முடியல நாளைக்கு. மணிப்புறா பாப்பீங்க, அங்கங்க இருக்கும் மணிப்புறா. மணிப்புறா வந்து அதுக்கு போய் நாளைக்கு அந்த ரேவதி நட்சத்திர கிரகம் யாரு? புதன். இப்ப புதன்னா என்னது? பச்சை பேரு. பச்சை பேர், பாஸ் பேர் வந்து வாங்கிட்டு போய் இந்த புறாங்களுக்கு போய் கொடுங்க. எப்போதுமே புறாக்கு என்ன கொடுப்பாங்க? கோதுமை கொடுப்பாங்க, கோதுமை கொடுப்பாங்கல்ல. நீங்க போய் நாளைக்கு ஸ்பெஷலா இந்த பாஸ் பேர் போய் கொடுங்க. புறாவே சந்தோஷமாயிடும். இன்னைக்கு புது மேனும் உங்களுக்கு. எப்போதும் டைரக்டா அந்த கோதுமை போட்டு புறாவுக்கு போர் அடிச்சிடும். அப்ப நாளைக்கு போய் நீங்க ஸ்பெஷலா புறா போய் கொடுங்க. இந்த ரேவதி தேவதையே புறா ரூபமா வந்து அந்த பச்சை பாஸ்பீரை சாப்பிட்டு உங்களுக்கு அருள்பாய்ச்சிட்டு போகும். ஜோதிடம்னா எந்த அளவுக்கு போதுட்டீங்களா? ஒவ்வொரு நாளும் ஜோதிடத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்கா நம்ம தெய்வம் போல டிவைன் லா என்னது? டிவைன் லா டு பி அலைன் வித் நேச்சர். ஹியூமன் லா என்னது? டு பி ஸ்லே வித் சம்ஒன், அண்டர் சம்ஒன், work hard, suffer, sacrifices leads to success. Even that success வந்து பாத்தீங்கன்னா அந்த வெற்றியே வந்து உண்மையான வெற்றி இல்லை. உங்களுக்கு சும்மா வந்து கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க உங்களை.
கண்டிஷனிங் வார்த்தை உங்களுக்கு தெரியும்ல. நாய்க்கு சாப்பாடு போடுறீங்க, எச்சி ஊறுது சாப்பிடுது. சாப்பாடை பார்த்து நாய்க்கு எச்சி ஊறுது. அப்புறம் என்ன செய்றீங்க, மணி அடிச்சு சாப்பாடு போடுறீங்க. இப்ப சாப்பாடை கொடுக்கல, ஆனா மணி அடிச்சாலே போதும், நாய்க்கு எச்சி ஊற ஆரம்பிச்சிடும். அதே போல நீங்க எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களோ, எப்பெல்லாம் நிம்மதியா இருக்கீங்களோ, அப்பெல்லாம் வந்து இளையராஜா பாட்டுனால ஓடிடும். இப்ப எப்பெல்லாம் இளையராஜா பாட்டு வருதோ நீங்க சந்தோஷமாயிருவீங்க. ஏன்னா ஆரம்ப காலத்துல நீங்க சந்தோஷமா இருந்த நேரத்துல எல்லாம் வந்து இளையராஜா பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதே போல இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா கேட்பரி சாக்லேட் ஒண்ணு இருக்கும், விளம்பரம் போடுவாங்க. அந்த கேட்பரி சாக்லேட் எப்படின்னாக்கா செலிப்ரேஷனுக்கு கேட்பரி, கேர்ள் ஃபிரெண்ட் கொடுக்குறதுக்கு கேட்பரி. இப்ப கேர்ள் ஃபிரெண்டும் பாய் ஃபிரெண்டும் சின்ன வயசுல இருந்து கேட்பரினாக்கா சாக்லேட்னாக்கா பாய் ஃபிரெண்ட் கேர்ள் ஃபிரெண்ட், சாக்லேட்னாக்கா பர்த்டே, சாக்லேட்னாக்கா செலிப்ரேஷன், சாக்லேட். இப்ப சாக்லேட் அது வந்து கண்டிஷன் பண்ணிட்டாங்க. ஒரு கார்பரேட் கம்பெனி திட்டம் போட்டு சாக்லேட் சாப்பிட்டு செத்து போங்கடான்னு சொல்லி அவங்க உங்க சின்ன வயசுல இருந்து 20 வருஷமா வந்து கேட்பரினாக்கா கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்டுக்கு கேட்பரினாக்கா பர்த்டே. இப்ப சாக்லேட்டை பார்த்தா நாய் எப்படி வந்து மணி அடிச்சாக்க எச்சி ஊறிச்சோ, இப்ப சாக்லேட் கொடுத்தா சந்தோஷமாயிருக்கீங்க. அப்புறம் ஒரு விளம்பரம் வரும், காடி வாங்குறது. இந்த காடி கம்பெனிக்காரன் என்ன செய்வானாக்கா, காடியில போய் நீங்க புது காடி ஸ்டார்ட் பண்ணோடனே உடனே உங்க அப்பா வந்து கை கொடுப்பாரு, நீ சாதிச்சிட்டா மகனே அப்படின்னு. உங்க கேர்ள் ஃபிரெண்ட் சந்தோஷமாயிரும். அப்ப என்ன உங்களை கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்கனாக்கா, நாய்க்கு எப்படி வந்து மணி அடிச்சாக்கா எச்சி ஊறுதோ அதே மாதிரி உங்களுக்கு காடி எப்ப காடி வாங்குறீங்களோ அப்பதான் நீங்க சக்சஸ் கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க, ஏமாத்தி வச்சிருக்காங்க. எப்ப நீங்க பெரிய காடி வாங்குறீங்களோ பெருசா சக்சஸ் ஆயிட்டீங்கன்னு உங்களை கண்டிஷன் பண்ணி ஏமாத்தி வச்சிருக்காங்க. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? சைக்கலாஜிக்கலி என்ன நினைச்சு வைக்கிறாங்கன்னா, நீங்க 10,000 வரைக்கும் மாசம் சம்பாதிச்சீங்கன்னாக்கா நீங்க சக்சஸ்ஃபுல்னு உங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. ஆனா ஹிடன் ட்ரூத் என்னன்னாக்கா, நீங்க பக்கா அடிமைன்னு அர்த்தம். இது ஹியூமன் லா. ஹியூமன் லானாக்கா சாக்ரிஃபைஸ், ஹார்ட் ஒர்க். நீங்க வந்து ஒபீடியன்ட்னா உங்க கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேலை செய்யணும். அப்பதான் உங்களுக்கு வந்து இன்கிரிமெண்ட் கிடைக்கும், அப்பதான் உங்களுக்கு வேலையை தூக்க மாட்டாங்க, அப்பதான் போனஸ் கிடைக்கும், அப்பதான் வந்து மாசம் சம்பளம் கரெக்டா கிடைக்கும். உங்க கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒபீடியன்டா இருக்கும். ஒபீடியன்ட்னாக்கா நல்ல ஸ்லீஃபா இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ராவு பகல் ஓவர் டைம் பார்க்க கூடாது, இப்படி வேலை செஞ்சு முடிக்கணும், டார்கெட்டை ரீச் பண்ணணும். உண்டு பிறந்து உங்களுக்கு தூக்கம் வருதோ தூக்கம் வரலையோ, பசிக்கிலையோ உங்க உடம்பு முடியலையோ வந்து டார்கெட் ரீச் பண்ணணும். இதெல்லாம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஸ்கூல் மூலியமா, எடுகேஷன் மூலியமா ஹார்ட் ஒர்க்னு சொல்லி உங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. இது எப்ப தெரியுதோ அப்பதான் உங்களுக்கு பீட உங்களை விட்டு போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு பேரு பீட தர்த்தரியம். இந்த தர்த்தரியம் போகணும்னாக்கா உங்களுக்கு நான் சொல்றது புரியணும். இது புரிஞ்சிருச்சுன்னா தர்த்தரியம் போகுதுன்னு அர்த்தம். உங்க ஜாதகத்திலேயே எப்ப தர்த்தரியம் வரும், எப்ப வந்து லட்சுமி வரும், எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜேசாடி வந்து உங்களை காப்பாத்துவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு. அது வரைக்கும் நான் சொல்றது புரியவே புரியாது. ஆனா எப்ப உங்களுக்கு அந்த தர்த்திரியம் விட்டு போதோ அப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ஆமால, அப்ப உருண்டு பரண்டு உழைக்கிறதுக்கு பேரு சக்சஸ் கிடையாது. அடுத்தவனுக்கு போய் ஒபிடியன்ற பேர்ல அடிமையா இருக்கிறதுக்கு பேரு சக்சஸ் கிடையாது. உண்மையான சக்சஸ் என்னன்னாக்கா அலைனிங் வித் நேச்சர். எது பெட்டர்? ரூல் நம்பர் 1, being obedient with your corporate company. ரூல் நம்பர் 2, aligning with nature. எது நல்லது நினைக்கிறீங்க? அறிவு உள்ள யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, ஐ வாண்ட் டு பி அலைன் வித் நேச்சர். நான் வந்து அடுத்தவங்க சேஃபா இருக்க விரும்பல அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப அதை பத்தி தான் பேசியிருக்கேன். இந்த அடுத்த 10 கிளாஸ் வந்து இதை பத்தி தான் பேச போறோம். இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான கிளாஸ், இது எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமான கிளாஸ். இது வந்து உங்களை வந்து காப்பாத்தி கொண்டு போய் எங்க வேணாலும் இருக்கும். உங்களோட அறிவு, உங்களோட ஸ்காலர் எனர்ஜி எவ்வளவு இருக்கு, உங்களோட வாரியர் எனர்ஜி எவ்வளவு இருக்கு, உங்களோட இந்த ட்ரேட் எனர்ஜி எப்படி இருக்கு, உங்களோட இந்த 4 எனர்ஜி தலையில சொல்ல, இந்த எனர்ஜி உங்களோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நான் இப்ப சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் நீங்க லான்ச் பண்ண போறீங்க. ஆனா அந்த லான்ச் பண்ணி எங்க ரீச் பண்ண போறீங்க, அந்த மொமெண்டம் எவ்வளவு தூரம் கொண்டு போகுது, உங்க ஃபேமிலி உங்க ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயே நீங்க சக்சஸ்ஃபுல் ஆக போறீங்களா, ஸ்டேட் லெவல் ஆக போறீங்களா, நேஷனல் லெவல் ஆக போறீங்களா, இன்டர்நேஷனல் ஆக போறீங்களா? எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்ம் தான். நான் சொல்ற பிளாட்ஃபார்ம் தான். என்கிட்ட கத்துக்கிட்டவங்க மில்லியனராகவும் ஆயிருக்காங்க, என்கிட்ட கத்துக்கிட்டவங்க லட்சாதிபதியும் ஆயிருக்காங்க. என்கிட்ட கத்துக்கிட்டாக்கா சித்தர்களோட ஞானத்தை கத்துக்கிட்டவங்க
எந்த லெவலுக்கு போயிருக்காங்க. அந்த சித்தா நாலேஜ் விஸ்டம் இருக்குல்ல, அது உங்களை யூனிவர்சல் லெவல் கூட போய் விடும். ஆனா உங்களோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, உங்களோட ஸ்காலர் எனர்ஜி எப்படி இருக்கு, உங்க வாரியர் எனர்ஜி எப்படி இருக்கு, உங்களோட ட்ரேடிங் எனர்ஜி எப்படி இருக்கு, உங்களோட இந்த ஒர்க்கிங் கிளாஸ் எனர்ஜி எவ்வளவு இருக்கு. ஸோ இது படித்தான் வந்து நீங்க சக்சஸ் ஆகுறீங்க. ஆனா எல்லாத்துக்கும் மெத்தட்ஸ் ஃபார்முலா ஒன்னே ஒண்ணுதான். நான் சொல்றது பேர் மெத்தட்ஸ், நான் சொல்றது பேர் டெக்னாலஜி. இது வந்து டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி உங்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. அப்பதான் நீங்க எப்போதுமே முட்டாளா இருப்பீங்க, எப்பதான் அடிமையா இருப்பீங்க, எப்போதுமே வந்து அடுத்தவன் நம்பி இருப்பீங்க, எப்போதுமே வந்து அடுத்தவன் கையில வந்து சம்பளம் வாங்கி தான் வாழணும்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க அப்படின்னு ஒருத்தன் வந்து இதெல்லாம் இந்த டெக்னாலஜி எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. நான் இப்ப சொல்ற டெக்னாலஜி யாருக்கு பயன்படுறாங்க? 100ல் 5 பேர் தான் சாதிக்கதாக பிறப்பான். அந்த 5 பேர்த்துக்கு இப்ப நான் சொல்ற விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரப்பிரசாதம். இது எங்கேயுமே அவனுக்கு கிடைச்சிருக்காது, கிடைக்க பொறுத்தும் இல்ல. அப்ப இதை பார்த்துட்டானாக்கா அவன் இதுக்காக எது வேணுமாலும் ட்ரேடிங் பண்றதுக்கு தயாரா இருப்பான். மாசம் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் வாங்குறதுக்காக என்னமோ ட்ரேடிங் பண்றீங்கல்ல. உங்க ஹெல்த், உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட், உங்களோட என்னென்னமே ட்ரேடிங் பண்றீங்கல்ல. இப்ப உங்க சுதந்திரத்துக்காக ஒரு விஷயம் நான் சொல்றேன். இதுக்காக நீங்க என்னெல்லாம் ட்ரேடிங் பண்ணாலும் நீங்க முடிவு பண்ணிக்கணும். அப்ப அடுத்து 10 வாரத்துக்கு வந்து நம்ம இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேச போறோம். எனக்கு தெரிஞ்சதுலயே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கிளாஸ் இந்த கிளாஸ். இன்னைக்கு நான் வந்து வியாழக்கிழமை நான் மஞ்சள் கலர் சட்டை போடல, வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்கேன். நான் போட்டிருக்க சில்வர் வந்து பிளாக் கலர் சில்வர், கருப்பு சில்வர். ஏன் இதை போட்டிருக்கேனாக்கா, என்னோட ஜாதகத்துல என்னோட கட்டத்துல வந்து சுக்கிரனும் சனியும் இணைவு. சுக்கிரன்னாக்கா நான் சொன்னல வெள்ளை, சனினா கருப்பு. சுக்கிரன்னாக்கா ப்ரொஃபஷன், தொழில், வேலை. ஸோ இன்னைக்கு நான் வந்து கடவுள் எனக்கு கொடுத்த வேலையை செய்ய வந்திருக்கேன். அர்த்தம் கற்றுக் கொடுக்குறது என்னோட வேலை. அப்ப சனியோட எலிமெண்ட் வந்து நான் கருப்பு கலர் போட்டிருக்கேன். அப்ப சுக்கிரன், சுக்கிரன்னாக்கா வெள்ளை, சுக்கிரன்னாக்கா இனிப்பு, சுக்கிரன்னாக்கா புதுமை. அப்ப நான் சொல்ற விஷயம் பழைய விஷயமா இருந்தாலும், ஏன்ஷியன்ட் விஷயமா இருந்தாலும் சரி, அதை வந்து அழகுபடுத்தி மாடர்னுகளுக்கு நான் லேட்டஸ்டா கொடுக்கணும். நீங்க வந்து அதை பார்த்து கொண்டாடுற அளவு கொடுக்கணும். அப்படின்னா நீங்க வந்து இதெல்லாம் பழைய பஞ்சாங்கம் சொல்லவே மாட்டீங்க. என்னோட கிளாஸ் வந்து நான் பேசுற விஷயம் எல்லாம் வந்து 90% எல்லாம் ஏன்ஷியன்ட் டெக்னாலஜி, ஏன்ஷியன்ட் விஸ்டம், ஏன்ஷியன்ட் நாலேஜ். ஆனா நான் சொல்ற விதம் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா ஹைடெக்கா இருக்கும், பொம்பாஸ்டிக்கா இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, சுக்கிரன்றது ஏன்ஷியன்ட் பழமை, சுக்கிரன்றது குரு, அதாவது சனின்றது பழமை, சுக்கிரன்றது புதுமை. ஸோ பழமையான விஷயத்த நான் புதுமையா சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இதை கேட்ட பிறகு ஃபாலோ பண்றதுக்கு யாருக்குமே வந்து தயக்கம் இருக்காது. பழைய பஞ்சம் சொல்லவே மாட்டாங்க, சொல்றதுக்கு தைரியமே வராது. லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் சயின்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையும் பயன்படுத்தி இந்த ஏன்ஷியன்ட் நாலேஜ் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்ப எப்படி நீங்க வந்து பழைய பஞ்சாங்கம்னு சொல்லுவீங்க? ஸோ அப்ப நான் போட்டிருக்க உடையே ஜோதிட ரீதியில தான் நான் போட்டிருக்கேன். இப்ப நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன், நான் ஐஸ் தண்ணி குடிச்சேன், ஒரு இனிப்பான ஐஸ் தண்ணி குடிச்சு கிளாஸ் ஆரம்பிச்சேன். ஏன் ஆரம்பிச்சேனாக்கா, சனினா என்னன்னாக்கா கூலிங், சனினாக்கா ஜில்லுன்னு, சனி லோகமே வந்து பாத்தீங்கன்னா -700 இருக்கும், கூலிங். அப்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியை நான் குடிச்சேன். ஆனா இனிப்பான தண்ணி குடிச்சேன். அப்ப இனிப்புனா யாரு? எக்ஸ்ட்ரீம் இனிப்புனாக்கா குரு, மாடரேட் இனிப்புனாக்கா சுக்கிரன். சோ தனியான சில் ஸ்வீட் ஒரு ஒரு பானத்தை வந்து நான் குடிச்சிட்டு இந்த கிளாஸ் ஆரம்பிச்சேன். குடிச்சிட்டேன் இல்ல, குடிச்சுட்டு ஆரம்பிச்சேன். இப்ப நான் சும்மா ரெண்டமா குடிக்கல, நான் குடிக்கிற தண்ணியில கூட கிரக எலிமெண்ட் இருக்கான்னு பாப்பேன். நாளை காலையில நான் வெளியாகனாக்கா, நாளை காலையில வந்து சுக்கிரன் வெள்ளை, நாளைக்கு ரேவதி நட்சத்திரம், அதோட நட்சத்திரத்தோட கிரகம் வந்து பச்சை, அதாவது புதன். நாளைக்கு நான் வெள்ளை கலர் சில்வாரு, பச்சை கலர் சட்டை போட்டு போவேன். ஏன்னா நான் வீட்டுக்கு விட்டு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரக்குள்ள இந்த ரேவதி புதன்னாலே உங்களுக்கு பச்சைனா புதன்,
புதன்னாக்கா பெருமாள் விஷ்ணு, அப்ப லக்ஷ்மி, வெள்ளனா லட்சுமி. இப்ப நாளைக்கு வந்து அற்புதமான லக்ஷ்மி நாராயண நினைவு வந்து காஸ்மிக்ல நடக்குது. லக்ஷ்மி நாராயணனாக்கா பொருளாதாரருக்கு இந்த உலகத்துல இடம் இல்ல, அருள் இல்லாதவருக்கு அடுத்த உலகத்துல இடம் இல்லை. அப்ப இந்த உலகத்துல உள்ள பொருள்லாம் எனக்கு தேவைனாக்கா நாளைக்கு எனக்கு முக்கியமான நாள் அமாவாசை உழுவுது, வெள்ளிக்கிழமை உழுவுது, ரேவி நட்சத்திரம் உழுவுது. இதை மூணையும் நான் ஆக்டிவேட் பண்றதுக்கு நாளைக்கு உள்ள என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சு முடிச்சிருவேன். எல்லாமே செய்ய முடியாது. என்ன அதான் சொல்ல ஒரு 100 விஷயம் இருக்கும் செய்யறதுக்கு. என்னால ஒரு 5 செய்ய முடியும் போதும். சில பேர் செய்வாங்க, தெரிஞ்சோ தெரியாம 1 2 செஞ்சிருவாங்க. எப்ப செய்வாங்கன்னா அவங்களுக்கு எப்ப நல்ல நேரம் வருதோ, நல்ல நேரம் நல்ல தசை புத்தி வருதோ தெரிஞ்சோ தெரியாமையே இதெல்லாம் செய்வாங்க. ஜோதிடம் வந்து எப்படி எப்படி பாக்குறீங்க? குடிக்கிற சாப்பாடுல இருந்து, சாப்பிடுற சாப்பாடுல இருந்து. இப்ப இன்னைக்கு வியாழக்கிழமை வந்து நான் வந்து பலாப்பழம் சாப்பிட்டு தான் வந்து நாங்க மேல கிளாஸ்க்கே வருவேன். கீழே பசாமலாம் பலாப்பழம் வைப்பாங்க. பலாப்பழம் வாங்கிட்டு ஒன்னு சாப்பிட்டு தான் மேலேயே வருவேன். பலாப்பழம் ஏன் நான் சாப்பிட்றேன்னாக்கா, இந்த பலாப்பழம் சாப்பிட்டாக்கா என்னோட 2ஆம் வீடு வந்து ஆக்டிவேட் ஆயிடும். என் 2ஆம் வீட்டை ஆக்டிவேட் பண்றதுக்காக நான் பலாப்பழம் சாப்பிட்டு இன்னைக்கு வியாழக்கிழமையை ஆரம்பிப்பேன். நாளைக்கு ஒரு பழம் சாப்பிடுவேன், நாளைக்கு ஒரு பழம் சாப்பிடுவேன். நான் வீட்டுல தானியங்கள்லாம் வச்சிருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு கஞ்சி செய்வேன். உளுத்த கஞ்சி ஒரு நாள் செய்வேன், பாஸ்பேர் கஞ்சி ஒரு நாள் செய்வேன். இப்ப வந்து கருப்பு கவனை கஞ்சி, இது புலட் கஞ்சி ஒரு நாள் செய்வேன். ஸோ இப்ப இது வந்து நான் சும்மா ரெண்டமா சாப்பிடல. சாப்பிடுறத கூட வந்து பிரபஞ்சத்தோட பயோரிதம், பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு பயோரிதம் இருக்கு. இதுக்கு பேர் நாத பிரமம்னு தமிழ்ல. பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு நாத பிரமம் இருக்கு. அந்த நாத பிரமோட நாடிப்படிதான் நான் வந்து சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, நான் என்னென்ன செய்யணும் அதெல்லாம் வந்து இது பற்றி தான் வேலை செய்யும். நாளைக்கு வெள்ளிக்கிழமைனாக்கா யாரு வெள்ளிக்கிழமை பிறந்தாங்களோ அவங்கள போய் பார்ப்பேன், அவங்களோட போன் அடிச்சு பேசுவேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமைனாக்கா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வெள்ளினாக்கா பெண்கள்னு அர்த்தம். வெள்ளினா பெண்கள் அர்த்தம். ஸோ பெண் கூட்டாளிங்க இருப்பாங்கல்ல, அவங்க அதே மாதிரி சுக்கரன்னா கூட்டாளின்னு அர்த்தம், கேர்ள் ஃப்ரெண்ட் அர்த்தம். அப்ப நாளைக்கு என்னோட பெண் கூட்டாளிங்க போன் அடிப்பேன், நான் போய் பார்ப்பேன். இப்ப ஒரு நபரை போய் பார்க்கணும்னா கூட நான் வந்து சும்மா எங்க பாட்டியை போய் பார்ப்பேன், எங்க அம்மாவோட அம்மாவை. எப்ப போய் பார்ப்பேன்னா திங்கக்கிழமை தான் போய் பார்ப்பேன். எங்க அப்பாவோட தம்பியை போய் பார்ப்பேன். எப்ப பார்ப்பேனாக்கா ஞாயிற்றுக்கிழமை தான் போய் பார்ப்பேன். அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்பாக்குன்னு ஒரு நாள், சந்திரன் அம்மா நாள், அப்பா சம்பந்தப்பட்ட உறவினர்கள், அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாம் சூரிய சம்பந்த விஷயங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை போய் முடிச்சிருவேன். அம்மா சம்பந்தப்பட்ட உறவுகளோ, அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இதெல்லாம் போய் பார்க்கறதா கூட திங்கக்கிழமை அடிப்படை வச்சு தான் போய் பார்ப்பேன். இத தெளிவா உள்ளவங்க நான் பேசுறத கேட்டாக்கா அவங்க இப்ப தெரியும் நான் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த வரப்பிரசாதன்ற ஞானத்தை, இந்த வரப்பிரசாதமா இருக்கக்கூடிய ஞானத்தை இந்த அப்பாவிங்க கலியுகத்துல மறைச்சிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அறிவு உள்ளவங்க, அறிவு கெட்டு போனவங்க அவங்களுக்கு தெரியாது, ஓ என்னமோ ஒண்ணு பேசியிருக்காங்க நினைச்சிருப்பாங்க. அறிவு ஆக்டிவேட்டா இருக்கிறவங்க புரிஞ்சிடும், ஐயோ படுவாய் பசங்க இதை போய் ஸ்கூல்ல சொல்லி தரலையே. நான் தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கூல், தமிழ் ஸ்கூல்ல வந்து ஒரு கிளாஸ் நடத்துறாங்க. அந்த கிளாஸ்ல வந்து தமிழ் ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல ஒரு பாடம், அந்த பாடம்னாக்கா அந்த பிள்ளைங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோல ஒவ்வொரு பிள்ளையும் வந்து நான் அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு போகுது, இன்னொரு பிள்ளை வந்து நான் வந்து பிரதமைன்னு சொல்லிட்டு போகுது, இன்னொரு பிள்ளை வந்து நான் வந்து துவிதியை சொல்லிட்டு போகுது, இன்னொரு பிள்ளை வந்து திதி. அப்ப திதியை பத்தி அந்த பிள்ளை வந்து 7 வயசே கத்துக்குச்சு திதியை பத்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லயும் திதியை பத்தி பேசுங்க, மாசம் இன்னைக்கு என்ன மாசம், இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இது போயிட்டு நட்சத்திர தேவதை யாரு, இந்த நட்சத்திர தேவதை வந்து என்ன செய்யும், அந்த நட்சத்திர தேவதையோட சின்னங்கள் என்ன, அந்த நட்சத்திர தேவதையோட வர்ணங்கள் என்ன, அந்த நட்சத்திர தேவதையோட உணவுகள் என்ன, அந்த நட்சத்திர தேவதைகளோட பண்பு என்ன, இதை பத்தி
தமிழ் ஸ்கூல்ல 1ஆம் ஆண்டுல இருந்து 6ஆம் ஆண்டுக்குள்ள கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப என் முன்னுக்கு போய் உட்காந்தாக்கா, என் முன்னுக்கு அந்த பிள்ளைங்க வந்து உட்காந்துச்சுனாக்கா, நான் சொல்றத வச்சு இப்ப நான் பேசுறது வந்து ஜோதிடத்திலே அட்வான்ஸ் சயின்ஸ், பேசிக் சயின்ஸ் இல்ல. யார் 6ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த ஜோதிட படிச்சுட்டு அந்த பிள்ளை வந்து ஒரு 15 வயசுல என் முன்னுக்கு வந்து உட்காந்துச்சுனாக்கா, அந்த பிள்ளைய சூப்பர் சைல்ட் ஆக்கி விட்டுருவாங்க. சூப்பர் சைல்ட் என்னமா, கோடியில ஒரு ஆளு எவ்வளவு இன்டெலிஜென்ட், பூமியில ஆளுங்க இருக்காங்க, கோடியில ஒரு ஆளு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களா, அந்த லெவலுக்கு ரீச் பண்றதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து டிப்ஸ் கொடுத்துருவேன். இன்னைக்கு நம்மளுக்கு 40 வயசு 50 வயசு ஆகியும் இந்த அடிப்படை ஞானம், மாசம்னா என்ன, திதினா என்ன, நட்சத்திரம் என்னன்னு தெரியாம இருக்கு. ஆனா அந்த ஆரம்ப காலத்துல இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, பள்ளியிலேயே சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த லார்ட் மெக்கலேன்ற வந்து இதை எடுத்துட்டாங்க. காரணம் என்னன்னாக்கா, உங்களை அடிமையாக்கணும்னா இது எடுத்தா தான் அடிமையாவே ஆக்க முடியும். பிளப்ளரா இருப்பீங்க நீங்க. என்ன மாசம் தெரியாது, என்ன நட்சத்திரம் தெரியாது, என்ன தீ தெரியாது, யாரை போய் பார்க்கணும், என்ன பேசணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது தெரியாம. இப்ப நான் சொன்னதெல்லாம் அலைனிங் வித் நேச்சர். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா மெஸ்ஸிங் அப் வித் நேச்சர். மெஸ்ஸிங் அப் வித் நேச்சர் என்ன தெரியுமா உங்களுக்கு? மெஸ்ஸிங் அப் வித் நேச்சர்னாக்கா, நீங்க ஒரு பழத்தை இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வாக்குவாதம் நடந்து ஒரு பெரிய விரோதம் ஏற்படும். இன்னைக்கு ஒரு வர்ணத்தை இந்த நாள்ல வந்து நீங்க போட்டு போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சீக்கிரம் பட்டுருவீங்க. முதல்ல அலைனிங்கை பத்தி பேசியிருந்தேன். ஹார்மனைஸா, அதாவது இயற்கையோட எப்படி ஹார்மனியா இருக்கிறது பேசிட்டு இருந்தேன். இத ஆகாத விஷயங்கள் செஞ்சு இந்த நட்சத்திரத்துக்கு வந்து எதிரின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப வந்து செவ்வாய் கிரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து யுத்த கிரகம். செவ்வாய் நாள்ல போய், செவ்வாய் நட்சத்திரத்துல போய், செவ்வாய் மாசத்துல போய் நீங்க சனியோட கலரையோ, சனியோட சாப்பாடையோ, சனியோட செய்தியோ, இல்ல சனியோட உறவோட போய் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது? ஆக்சிடென்ட் பண்ண போதா, விபத்து நடக்க போதா, நோயில உழவு போறீங்களா, நீங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆக போறீங்களா, வாக்குவாதங்கள் வரப்போதா? இந்த மாதிரி எல்லா ஜாதகத்திலையும் 18 இயற்கையோட 18 விஷயம் வந்து அலைன் பண்றது. 9 விஷயம் இருக்கு. அந்த 9 விஷயம் வந்து உங்களுக்கு இயற்கையோட மெஸ்அப் பண்ணி நீங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கிறதுக்கு அது வேலை செய்யும். இப்ப நாளைக்கு ரேவதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் புதன்கிழமை, நாளைக்கு புதன் கிரகம் வெள்ளிக்கிழமை. இந்த 3க்கும் எதிரின்னு ஒரு கிரகம் இருக்கும், நட்சத்திரம் இருக்கும். அதுக்குன்னு ஒரு கலர் இருக்கும், ஒரு சாப்பாடு இருக்கும், ஒரு தானியம் இருக்கும், ஒரு மிருகம் இருக்கும். இப்ப ரேவதிக்கு மீனுன்னு சொன்னல, மீன் வந்து லக்குன்னு சொன்னல, அதே மாதிரி நாளைக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு ஒரு மிருகம் இருக்கும், அது வந்து கெடுதல் கொடுக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு அன்னைக்கு வந்து தரித்திரியம், என்னமோ ஒரு பெரிய பிரச்சனை மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, ஸ்கூல்ல வந்து 6ஆம் ஆண்டுக்குள்ள இதெல்லாம் சொல்லி கொடுத்ததா எவ்வளவு நல்லா இருக்கும். இல்ல நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் இது தெரிஞ்சிருந்து நம்ம சின்ன பிள்ளை வீட்டுல வந்து சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க எப்படி இருக்கும். கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கை வந்து இப்ப இருக்கிற நிலையோட இன்னும் ஒரு நல்ல நிலைக்கு இருக்கும். இப்ப இருக்கிற பொருளாதாரம், இப்ப இருக்கிற சந்தோஷம், இப்ப இருக்கிற நிம்மதி, இப்ப இருக்கிற வாழ்வியல் தரத்தோட இன்னொரு மடங்கு மேல போயிருக்கும். அந்த அந்த அளவுக்கு போகாம இந்த கலியுக வரதன் இந்த மாயை உலகத்துல நம்ம சிக்கி மனிதனா அடிமையா வாழ வச்சிருக்கு. இது கோவப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ இல்லை. எப்ப நம்மளுக்கு நல்ல நேரம் வருதோ, நம்ம செஞ்ச புண்ணியம், நம்ம செஞ்ச தான தர்மம், புண்ணியமும் தான தர்மம் மட்டும்தான் நம்ம காப்பாற்றும். தர்மம் தலை காக்கும்ன்றாங்களே, நம்மளோட புண்ணியமோ நம்ம செஞ்ச தர்மமும் தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மகிட்ட வந்து சேர்க்கும், கலியுகத்தை நம்ம காப்பாற்றும். 2ஆம் வீடுன்னு சொல்றல, 2ஆம் வீடு வந்து தனக்காரகன்னு சொல்றாங்க, 2ஆம் வீடு தான் குடும்பம்னு சொல்றாங்க. அது ரிஷப வீடு தானே. அப்ப 1ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னாக்கா தலை, 2ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா வாயி, கழுத்து. அப்ப 2ஆம் வீடு ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? வாய்க்கு சாப்பாடு கொடுக்கணும். எல்லாம் பணம் 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 தானே ஓடுறோம். எல்லாம் குடும்பத்துக்காக தான் பணத்தை சேர்த்துக்கிறோம். பணமும் குடும்பமும் ஒன்னாவது கண்ணுல வந்து நிக்குது. அதானே. இப்ப கல்யாணத்துக்கு முன்ன நம்மகிட்ட வந்து 5000 வெள்ளி என்ன செய்வோம்?
நம்மளுக்கு பிடிச்ச பொருள் வாங்குறதுக்கு போவோம். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு 5000 ரூபாய் தானே செய்வோம். சரி, ஏன் அந்த பொருள் வாங்கணும், பிள்ளைக்கு போய் நல்லா சாப்பாடு வாங்கி கொடுப்போம், பிள்ளைங்களை கூட்டு போயிட்டு வெளியூர் கூட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு நினைப்போம்ல. அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி பணம் இருந்தா நமக்காக செலவு பண்ணுவோம். கல்யாணத்துக்கு பிறகு பணம் இருந்தாக்கா நமக்கு செலவு பண்றதை குறைச்சிருவோம். குடும்ப ஞாபகம் தான் வரும். அப்ப குடும்பம் ரொம்ப முக்கியமே ஆச்சு. அப்ப 2ஆம் வீடான பணமும் குடும்பமும் முக்கியம். இந்த பணமும் குடும்பமும் சரியா இருக்கணும்னாக்கா தினைக்கும் நித்திய போஜனம் பண்ணி ஆகணும். தினைக்கும் வாய், 2ஆம் வீடுனா வாய், இந்த வாய்க்கு சாப்பாடு போடணும். 2ஆம் வீடு நல்லா இருக்கும், செழிப்பா இருக்கும். தினைக்கும் நித்திய போஜனம், நித்திய திசை போஜனம்னா உணவு கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது. தினைக்கும் யாரு ஒருத்தவங்க சாப்பாடு அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, உங்களால தினைக்கும் கொடுக்கறது அளவுக்கு வசதி இல்லப்பா, வாய்ப்பு கிடைக்கலப்பா, பரவாயில்ல, எறும்புக்கு சாப்பாடு போடுங்க, பறவைக்கு சாப்பாடு போடுங்க, மீனுக்கு சாப்பாடு போடுங்க, நாய்க்கு சாப்பாடு போடுங்க. மாசத்துக்கு ஒருக்கா பௌர்ணமி வருதா, அன்னதானம் போடுங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு. இல்ல மாடு, 2ஆம் வீடே மாடு, அந்த மாட்டுக்கே போய் சாப்பாடு போடுங்க. வெள்ளிக்கிழமை முடிச்சா வெள்ளிக்கிழமை இல்லைன்னா மாசத்துக்கு ஒருக்கா 6 மாசம் செஞ்சுட்டு வாங்க. உங்க பொருளாதார நிலையம், உங்க குடும்ப ஒத்துமை நிலையம் வந்து ஒரு ஒரு உங்களோட தசபுத்தி அளவுக்கு கண்டிப்பா ப்ரோக்ரஸ் ஆகும். தசபுத்தி நல்லா இருந்துச்சாக்கா ஓவரா ப்ரோக்ரஸ் ஆகும். தசபுத்தி கொஞ்சம் அன்பேவரபிளா இருந்துச்சுனாக்கா ஓரளவு நீங்க ப்ரோக்ரஸ பார்த்தே திருவீங்க 6 மாசத்துல. கணக்கு போட்டு பாருங்க. நான் இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்க, இந்த டேட்ல நான் தினைக்கும் எறும்பு சாப்பாடு போட்டேன், தினைக்கும் புறாக்கு சாப்பாடு போட்டேன், தினைக்கும் நாய்க்கு சாப்பாடு போட்டேன், இல்ல மாசத்துக்கு ஒருக்கா மாடுக்கு சாப்பாடு போட்டேன், இல்ல வாரத்துக்கு ஒருக்கா வெள்ளிக்கிழமை மாடுக்கு சாப்பாடு போட்டேன், இல்ல வாரத்துக்கு ஒருக்கா வந்து வெள்ளிக்கிழமை கோலம் போட்டு அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு கோலம் போட்டு எறும்புக்கு சாப்பாடு போட்டேன். இந்த எப்ப நான் ஆரம்பிச்சனோ 6 மாசத்துல என் வாழ்க்கை, என் பண வரவு எவ்வளவு இருக்கு, எப்படி இருக்கு, அப்புறம் என் குடும்ப ஒத்துமை எப்படி இருக்கு, இத நீங்க பைலட் ஸ்டடி பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் இயற்கையை பார்த்து, இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு, இயற்கையோட இணைஞ்சு வாழ்றதுதான் தெய்வீக வாழ்வு, டிவைன் லைஃப். தினசரி என்ன கிழமைன்னு தெரியாம, என்ன நட்சத்திரம் தெரியாம, என்ன திதின்னு தெரியாம, என்ன கரணம், என்ன யோகம், என்ன மாதம், என்ன அயனம், என்ன இது பிறைன்னு தெரியாம காலையிலே ஏஞ்சி துண்டக்கானம் தெரியக்கானம்னு எவனுக்கும் அடிமையா இருக்கிறதுக்காக ஆபீஸ்க்கு போறோம்ல, இதுக்கு பேரு வந்து இறை வாழ்க்கை கிடையாது, டிவைன் லைஃப் கிடையாது. இதுக்கு பேரு மனித வாழ்வு, அடிமை வாழ்வு, ஹியூமன் லைஃப்னு அர்த்தம். இப்ப நம்ம இங்க உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ற இந்த டாபிக் வந்து மனித வாழ்விலிருந்து விடுபட்டு தெய்வ நிலையை அடையிறதுக்கும் தெய்வ வாழ்வியல் வாழ்றதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்மா அமைய போகுது. இத வாரம் வாரம் ஒரு வாரம் கிளாஸ் மிஸ் பண்ணாக்கா நான் மிஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா நீங்க மிஸ் பண்ணுவீங்க. யார் யாரெல்லாம் பிறவிலேயே ஸ்காலரோ, பிறவிலேயே ஞானியோ, பிறந்த ஞானத்தை அடையிறதுக்காக பிறந்திருக்காங்களே, அவங்க எல்லாம் என்னை பார்த்துட்டா விட மாட்டாங்க. என்கிட்ட எவ்வளவு கறக்க முடியுமோ கறக்கணும்னு பார்ப்பாங்க. எனக்கு கறக்க வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப பிறவிலேயே நாலேஜ் வந்து அந்த அந்த ஸ்காலரி தான் ரொம்ப லோவா இருந்து என்னை பார்த்தாங்கன்னா நான் வந்து சாதாரண மனுஷன், அவங்க எனக்கு புரியவே புரியாது. நானும் அவங்களை காட்டிக்கவும் மாட்டேன், நான் வந்து டிஸ்கஸ் பண்ணவே மாட்டேன், எனக்கு தெரியும். அவங்களை பார்த்தாலே தெரியும், அகத்தின் நடந்த முகத்தில் தெரியும். அந்த நெத்தியை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், மூக்கை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இவங்கள்ட்ட நான் என்ன விஷயம் சொல்லலாம், என்ன விஷயம் சொல்லக்கூடாது, இவங்க குருவோட எனர்ஜி எவ்வளவு இருக்கு, புதனோட எனர்ஜி எவ்வளவு இருக்கு, இந்த கேது வந்து ஞானக்காரகன் சொல்றோம்ல, கேது வந்து ஞானக்காரகன், குரு வந்து சுக்கிரன், புதன் வந்து பாத்தீங்கன்னாக்க ஞானம், இந்த மூக்கு பாத்தீங்கன்னா குரு விஸ்டம். ஒருத்தவங்களுக்கு நான் சொல்றது புரியுமா புரியாதான்ட்டு அவங்களோட மூக்கையும் நெத்தியும் அவங்க தாடையும் பார்த்தாக்க இந்த நேர் லைன் நெத்தி மூக்கு தாடையை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்
இவங்க எவ்வளவு தெரவசு, இவங்களுக்கு நான் என்னெல்லாம் என்னெல்லாம் சொல்லக்கூடாது தெரிஞ்சிடும். ஒரு பையன் அன்னைக்கு வந்தான் போன வாரம், அவன்கிட்ட வந்து 6 மணி நேரம் உட்காந்து பேசியிருந்தேன். அவன் பெரியார்த்த பார்த்து அவனே பயன்ட்டான், எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டோமான்ட்டு. நான் சொன்ன மத்தவங்க இருந்தாக்கா 2 ஹவர்ல வெட்டி அடிச்சிருவேன்னு சொன்னேன். டிப்ளமேட்டிக்கா 2 ஹவருக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டேன் நான் சொல்ற விஷயத்தெல்லாம். எக்ஸாஸ்ட் ஆயிடும். ஏன்னா அவனோட கெப்பாசிட்டி இவ்வளோ. நான் 2 ஹவருக்கு மேல சொல்ல ஆரம்பிச்சேன்னாக்கா அதெல்லாம் நிறைஞ்சி அது பொங்கி வழிய ஆரம்பிச்சு எக்ஸாஸ்ட் ஆயிடும். அவன் மூஞ்சில சாமுடி கலெக்ஷன் காமிச்சிடும். அவனுக்கு கொட்டாய் வரும். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் செஞ்சிருவேன். சரி அந்த சொல்லி அனுப்பிடுவேன். 2 ஹவர்ல அனுப்பிடுவேன். சில பேர் 8 மணி நேரம் மேக்சிமம் வந்து 8 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்காங்க. அவங்க முகத்தை பார்த்தா தெரியும் அவங்களுக்கு ஞானின்ட்டு. அந்த அந்த ஸ்காலரி கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குன்னு தெரியும். நான் பேச பேச அவங்க எக்ஸாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூட அசர மாட்டாங்க, கொஞ்சம் கூட தளர மாட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்க ஞானின்ட்டு. நான் அவங்க எப்ப தளர்றாங்க அதான் நிப்பாட்டுவேன். அதனால ஒரு நாளைக்கு ஒரு ஜாதகம் தான் எழுதுவேன். ஒரு நாளைக்கு ஒரு ஜாதகம் ஏன் எழுதுறேன்னாக்கா வந்தவங்க ஸ்காலரா இருக்காங்க. முன்ன வந்து 2 ஜாதகம் எழுதியிருக்கேன். லஞ்சுக்கு முன்ன 1, லஞ்சுக்கு பிறகு 2 ஜாதகம் எழுதுவேன். இப்பெல்லாம் ஒரே ஒரு ஜாதகம். ஏன்னா சில பேர் வந்து அவ்வளவு ஞானி வெளியூர்ல இருந்து வருவாங்க, ஜோர்ல இருந்து வருவாங்க, இது வருவாங்க. என்னை பார்க்கறதுக்கே அவ்வளவு ஏன்னா என்னை வந்து பார்த்துட்டாக்கா நான் சில சிக்கலை சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கை வந்து தப்பிச்சு போயிடுவாங்க, நேரத்துக்கு போயிடுவாங்க. அப்ப கிரகம் வந்து என்னை பார்க்க கூடாது. இப்போ பல வருஷமா என்னை வந்து பார்க்கணும் வந்துருவாங்க. அது மாதிரி சிங்கப்பூர்ல எல்லாம் வந்திருக்காங்க. வேலை போனா கூட பரவாயில்ல. ஸோ அவங்க வந்துட்டாங்கன்னா நான் எனக்கு தெரியும் அவங்களோட ஸ்காலரி ரேஞ்ச் எவ்வளவு இருக்குன்ட்டு. ஸோ நான் 8 ஹவராலும் பேசிக்கிட்டே இருப்பேன். என்னால விதைய வந்து அவன் மூளைக்குள்ள விதைக்க முடியுமோ அத்தனை விதைச்சிருக்கும். இந்த ரூமுக்கு பேர் வந்து சோல் ரீடிங் ரூம் சொல்லுவோம். ஸோ இங்க வந்து சவுண்ட் இருக்கும், இங்க வந்து கலர் எலிமெண்ட் இருக்கும், இங்க வந்து சில சிம்போல் இருக்கும். உங்க ரைட் பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா சிம்போல். அந்த சிம்போல் எப்படி ஆக்டிவேட் பண்ணி அங்க எப்படி போய் விதைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ வி ஆர் பெஸ்ட் இன் திஸ் ஸ்கில். ஸோ நம்ம என்ன செய்வோம்னாக்கா வந்தவங்களுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டி லெவலுக்கு எவ்வளவு சீடிங் பண்ணமோ, எவ்வளவு விதையை வந்து அங்க விதைக்கணுமோ விதைச்சிருவோம். அந்த விதை சில விதை உடனே முளைக்கும், சில விதை வந்து அடுத்த ஜென்மத்துல கூட முளைக்கும். ஆனா இந்த ஜென்மத்துல அவன் என்ன பார்த்துட்டாங்க. ஸோ என்னால செய்ய முடியுமோ செஞ்சு அனுப்பிடுவேன். அதனால வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரீடிங் 8 ஹவராக தான் அவனை வச்சு செய்வேன். இவ்வளவு விதைக்க முடியுமோ அதை விதைச்சுதான் அவன் அனுப்பணும். தவிர அவனே போதுன்னு சொல்ற அளவுக்கு நான் விதைச்சுக்கிடுவேன். ஸோ அதை வந்து என்னோட ஒரே டீல் என்னன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு ரீடிங். ஸோ நான் சொல்லுவேன் மேக் யுவர் செல்ஃப் ஃப்ரீ. ரீடிங் வில் பி அரவுண்ட் 2 to 3 hours. அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு மேலேயும் போகலாம், 4 மணி நேரமா ஆகலாம், 5 மணி நேரமா ஆகலாம், இல்ல 1 மணி நேரத்துல கூட நான் அனுப்பி விட்டுருவேன். எத்தனையோ பேரை விரட்டி வச்சிருக்கேன், நீங்க போங்க அடுத்த தடவை வாங்கிட்டு. அதுக்கு நான் அவங்களை பார்க்கவே மாட்டேன். ஸோ வந்தவங்க வந்து தெரியாம வந்துட்டாங்க, நான் தெரியாம அவங்க வர வச்சுட்டேன்னு அர்த்தம். ஸோ நான் டிப்ளமேட்டிக்கா அவங்கள்ட்ட போய் நீங்க போய் 9 வாரம் விளக்கு போட்டு வாங்கன்னு சொல்லி, அப்போ 9 வாரம் அவங்க விளக்கு போடவும் மாட்டாங்க. போட்டாங்கன்னா எனக்கு கால் பண்ணலாம். அவங்க ஒரு 2-3 தடவை அவங்க போஸ்ட்போன் பண்ணி அவங்களுக்கு கிவ் அப் பண்ணி வர மாட்டாங்க. ஸோ நம்ம மூஞ்சில அடிச்சப்பல வர வேணாம்னு சொல்ல முடியாது. ஆனா டிப்ளமேட்டிக்கா எந்த அளவுக்கு அவங்களை வர முடியாம ஆக்கணுமோ அந்த அளவுக்கு வரமா பண்ணிருக்கேன். ஸோ ஜோதிடத்தை வந்து விதியை பார்க்கறதுக்கு பரிகாரம் பார்க்கறதுன்னு நம்ம எடுத்துக்காம, ஜோதிடம்ன்றது ஒரு கலை. ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லைட். ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைய பிரகாசமாக்குற ஒரு ஒளி. ஜோதினாலே ஒளின்னு அர்த்தம். ஜோதிடம்னாக்கா ஜோதி இருக்கிற இடம்னு அர்த்தம். ஸோ எவ்வளவு அறியாம இருக்கு நம்மளுக்கு. வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியல, நல்லா இருக்குமா தெரியல, கடைசியாக கஷ்டம். அப்ப நம்ம ஒரு க்ளூலெஸ்ஸா இருக்கும்ல, இதுக்கு பேர் இக்னோரன்ஸ், இருள்னு அர்த்தம். இந்த இருள்ன்ற இக்னோரன்ஸ வெளிச்சம் போட்டு பிரகாஷ் வேற, ஏய் நீ நல்லா கடைசியில நல்லா இருப்படா, உன் இறப்பு அற்புதமா இருக்கும், கடைசி காலத்துல ஒவ்வொன்று வாழ்வ, கடைசி காலத்துல 4 பேருக்கு உன்னால எவ்வளவு நிறைய விஷயம் செஞ்சுட்டு போவ, இறந்த பிறகு உன் பேரை வந்து ஆளுங்க சொல்லுவாங்க, நீ கடைசி காலத்துல உன் கூட வந்து இவ்வளவு பேர் இருப்பாங்க, கடைசி காலத்துல வந்து நீ வந்து நோய் நொடி இல்லாம இருப்ப. இந்த மாதிரி ஒரு தெளிவை கொடுத்து அவன் வந்து பாத்தீங்கன்னா இருளா வந்தவன், கடைசி காலம் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாத வந்தவன், இப்ப இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி அவனுக்கு வெளிச்சம் போட்டு அவன் வாழ்க்கையை பிரகாசமாக்கி அனுப்பான். அதுக்கெல்லாம் கவலையப்பட மாட்டான். பிள்ளை பாத்துக்கோமா, மனைவி பாத்துக்கோமா, இல்ல வந்து யாரு பாத்துக்குவா யாரு பாத்துக்க மாட்டா அப்படின்னு அந்த கவலையே இருக்காது. நான் தான் சொல்லிட்டு அடிச்சு சொல்றேன், உன் ஜாதகம் என்ன சொல்லுதுனாக்கா நீ உன்னோட இறப்பு 12ஆம் இடத்து இறப்பை பத்தி கடைசி காலத்தை பத்தி சொல்லும்.
இந்த 12ஆம் வீட்டுல 8ஆம் கிரகம் இருக்கு. அந்த 12ஆம் வீட்டு அதிபதி கிரகம் வந்து எந்த வீட்டுல போய் உட்காந்துருக்கு, எந்த ராசியில போய் உட்காந்துருக்கு, அது எந்த கிரகத்தை கூப்பிட்டு இருக்கு, ஓரளவு சொல்லிடலாம். 90% சொல்லிடலாம். கண்ணை மூடி சொல்லுவேன். கடைசி காலம் வந்து நீ நீ வந்து கஷ்டப்படலாம், இறக்க மாட்டேன், நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டாக்கா அவன் அதுக்கும் மேல நிம்மதியா இருப்பான். அப்ப அதே மாதிரி ஒரு ஜாதகம் பார்த்தோன்னே நான் சொல்லல, நீ ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்க, உன் முகத்தை காட்டுன்னு சொல்லுவேன், உன் கைரகை காட்டுன்னு சொல்லுவேன். அப்ப இந்த சூரிய மேடோ இல்ல முகத்துல வந்து சூரிய உறுப்புகளோ இது வந்து நல்லா இருக்குன்னா சொல்லிடுவேன், உனக்கு சூரியன் வந்து வலுத்து இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்க, எந்த கிழமையில பிறந்திருக்கியோ அந்த கிழமையோட கிரகம் வந்து உன் ஜாதகத்துல வலுத்து இருந்துச்சுனாக்கா நீ கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுவ. உனக்கு கெட்ட ஜாதகமே கிடையாது. இது வந்து 75% பாசிட்டிவ் ஜாதகம் அப்படின்னு சொல்லிடலாம்ல. அப்படி சொல்லிட்டனாக்கா நீ எப்படியோ லட்சியமோ இல்ல கோடியோ சம்பாரிச்சு தீருவ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். ஸோ இருளா வந்தவன் நம்மளால முடியுமா, கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறவங்களுக்கு, கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை தான் போகணும்னு வந்தவனுக்கு வெளிச்சத்தை கற்று அனுப்பணும். இதுக்கு தான் ஜோதிடம், இதுக்கு தான் ஒளி. இப்போ இதை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை, அடுத்தவங்க நம்மள்ட்ட வரணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் அடிப்படையில இந்த ரூல்ஸ் தெரியும். இந்த ரூல்ஸை கத்துக் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. ஆனா கத்துக்கிறதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டியூசிவா இருக்கணும். கண்டியூசிவ்னாக்கா அதுக்கு தயாரா இருக்கணும். அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். அது கொடுக்க வேண்டிய பக்தியையும் நம்பிக்கையும் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து கண்டியூசிவா இருக்கிறது. ஸோ கண்டியூசிவா வந்துட்டீங்கன்னாக்கா அடுத்து எனக்கு வந்து கொஞ்ச நேரத்துல கொடுத்துடலாம் விஷயத்த. கண்டியூசிவா ஆகாத வரைக்கும் என்னத்தை கொடுத்தாலும் புண்ணியம் அடையும். தப்பான நேரத்துல போய் தப்பான மண்ணுல போய் தப்பான ஒரு விதையை போய் விதைக்கிறது வந்து நல்ல மண்ணில் விதைச்சா பொழைய போகுது. தப்பான இடத்துலயும் தப்பான நேரத்திலையும் இப்ப வந்து ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு மாசத்துல விதைக்கணும். இப்ப ஆடி முடிஞ்சு இந்த விதைலாம் இது பண்ணோம். இப்ப சித்திரையில வந்து இந்த விதைலாம் விதைக்க கூடாது. அப்ப விதை வந்து மண்ணு மட்டும் இல்ல, எந்த மாசத்துல விதைக்கணும் இருக்கு. அப்பனா உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய நாலேஜ் வந்து எந்த மாசத்துல கொடுக்கணும், எந்த தசபுத்தியில கொடுக்கணும் ஒரு கணக்கு இருக்கு. எல்லாத்துலயும் கணக்கு இருக்கு. இந்த கணக்கெல்லாம் தெரியாம நம்ம வந்து கண்ணை கட்டி காட்டுல விட்டாங்க. அதான் கலியுகம். இந்த கலியுகத்தோட உச்சத்தோட போசி ஃபேக்ல இருக்கும். சத்தியுகம் பிறக்க போகுது. இன்னைக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சோ. சத்தியுகம் பிறக்க போகுதுன்னு இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியான்ற ஒரு பேர்ல நல்லது கெட்டது ரெண்டும் வந்துருச்சு. முன்ன டிவி அரசாங்கம் உனக்கு என்ன தெரியணும்னு தான், அரசாங்கம் என்ன நீங்க தெரியணும்னு நினைக்குதோ அதை தான் உங்களுக்கு தெரிய காட்டும். டிவியில, ரேடியோல, பேப்பர்ல, செய்தியில. அதுதான் கலியுகத்தோட உச்சம். இன்னைக்கு பேப்பரே ஓட மாட்டேங்குது. ஸ்டாப் பேப்பர் 6 மாசம் போனஸ் கொடுத்த ஸ்டாப் பேப்பர் இன்னைக்கு 1 மாசம் கூட போனஸ் கொடுக்க முடியல. அப்புறம் என்னாச்சு, செய்திலாம் பேப்பர் மூலியமா வரல, செய்திலாம் சோசியல் மீடியால வந்தது. அப்ப உண்மையான செய்தி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இதான் சத்தியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அறிகுறி. குட்டி பிரேக் பற்றி